வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த உலகத்தில் உள்ள நேர்மையான உண்மையான ஆராய்ச்சியாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களிடம் கேட்டாலும் நிச்சயமாக உலகத்தின் முதல் மொழி தமிழ்தான் என்று சொல்லுவார்கள். நிச்சயமாக தமிழ்தான் உலகத்தின் முதலில் வந்த மொழி என்பதற்கு பல்லாயிரம் சான்றுகளை நாம் அடுக்கிக் கொண்டே செல்ல முடியும். எந்த வகையிலும் அதை இல்லை என்று சொல்ல முடியவே முடியாது. உலகம் முதலில் படைக்கப்பட்ட பொழுது உலகை படைத்த இறைவன் உலகிற்கு முதலில் வந்த ஜோடிகள் கணவன் மனைவி, நம்முடைய மூதாதையராகிய ஆதம் அவ்வாள் அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழி. ஏனென்றால் இறைவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மொழியே அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லவில்லை, அதுவேதான். இன்று உலகம் முழுவதும் தேடி தேடி பார்த்தாலும் அனைத்து மொழிகளிலும் தமிழ் ஊடுருவி இருக்கின்றது என்பதை விட அனைத்து மொழிகளும் தமிழை துணை கொண்டே அழைத்திருக்கின்றன. அனைத்து மொழிகளும் பேசுகின்ற இடத்திற்கு தகுந்தாற்போல் மாறியிருக்கின்றது. ஒரு மொழியை கற்றுக்கொள்வது என்பது வாய் மூலம் அறிந்தவர்கள் உலகம் முழுதும் பரவியிருக்கின்றார்கள். இன்றும் பாருங்கள், உலகம் முழுவதுமே பரவியிருக்கின்ற ஓர் இனம் நம் தமிழ் இனம். அந்த தமிழினம் பரம்பரையாக உலகையாண்ட இனமாக, உலகையே ஆளும் இனமாக, அனைவருக்கும் அறிவுரை சொல்லும் இனமாக, அன்பை போதிக்கும் இனமாக, உண்மையை எடுத்துரைக்கும், உண்மையை மட்டுமே சொல்லி உண்மையை பேசவும் உண்மையாய் வாழவும் எடுத்துரைக்கின்ற குணம் கொண்ட மக்கள் நம் தமிழ் மக்கள். எனவேதான் உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டவர்களும் தமிழர்களை மிகவும் நேசிக்கின்றார்கள். நியாயமாக நடப்பது, நேர்மையாக நடப்பது, உண்மையாக நடப்பது, உழைப்பை நோக்கி செல்வது, உழைத்து காண்பிப்பது, அனைத்தையும் தெரிவிப்பது, அனைத்தையும் செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக்கி வருவது தமிழனின் குணம். தமிழன் என்றால் மலையாளிகள் வேறு, தமிழர்கள் வேறு, கன்னடர்கள் வேறு என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. கன்னடம் என்ற மொழி, தெலுங்கு என்ற மொழி, தமிழ் என்ற மொழி, மலையாளம் என்ற மொழி, அனைத்திற்கும் தாயாக இருப்பது தமிழ்தான். அனைத்திற்கும் காலம் உண்டு. ஆனால் காலத்தை கண்டுபிடிக்க முடியாத ஒரு மொழி, காலம் இதுதான் என்று சொல்ல முடியாத ஒரு மொழி, யாராலும் வரையறுத்து கூற முடியாத ஒரு மொழி, அதுதான் நம்முடைய நான் சொல்லுகின்றேன், என்னுடைய என்று சொல்லவில்லை, நம்முடைய உலக மக்களே, உங்களிடம்தான் கூறிக்கொள்கின்றேன். என்னுடைய மொழி என்று நான் கூறவில்லை.
நம்முடைய மொழி என்று நான் கூறுகின்றேன். நம்முடைய மொழி அந்த தமிழ் மொழிதான். மொழிந்ததினால் மொழி என்கிறோம், மொழிவதினால் மொழி என்கின்றோம், அது முடியாமல் மொழி மொழி என்கின்றோம். மொழி என்றால் மொழிவது, கூறுவது. மொழி என்று கூறுகின்றோம். அந்த மொழியை முதலில் வந்தது தமிழ்தான் என்பதற்குள்ள சான்றுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நீங்களும் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், உங்களால் முடிந்தவரை, உங்களுக்கு தெரிந்தவரை. அதற்குத்தான் தமிழன் சொன்னான் அற்புதமான ஒரு மாபெரும் வார்த்தையை. கணக்கிட்டு கொண்டிருக்காதீர்கள். கணக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுது வந்து சேர்ந்தது என்று சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. இந்த மொழி எப்படிப்பட்ட மொழி என்பதை அவன் கூறுகின்றான். பாருங்கள், நம்முடைய தமிழக மக்கள், நம் தமிழின மக்கள் நம் உலகத்திற்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று. எல்லாவற்றுக்கும் மூத்தது தமிழ்தான். தமிழுக்கு நிகராக இன்னொரு மொழி, நிகராக பல மொழிகள் வரலாம். தமிழை விடவும் முந்தைய மொழி ஒன்று இந்த உலகத்தில் இல்லை. முதல் மொழி தமிழ் மொழிதான் என்பதற்கான சான்றை நான் கூறினேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ். இதற்கு அர்த்தம் என்ன? இதனுடைய முழுமையான அர்த்தம், முழுமையான விளக்கம் யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்வீர்களா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு முழுமையான விளக்கம் யார்? தமிழ் ஆராய்ச்சியாளர்களே, உங்களால் முடிந்தால், தமிழ் பற்றாளர்களே, உங்களுக்கு தெரியுமேயானால், அன்பு தமிழர்களே, தமிழ் நேசர்களே, தமிழை விரும்புகின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களால் முடிந்தால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ் என்பதனுடைய அர்த்தத்தை விளக்கமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.